வணக்கம். ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றி கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருநாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம் பாடொலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது? பொதுவா குரு பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஒரு ஆறுதல் கொடுக்க வேண்டிய விஷயம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு புலம்பல் இருக்கு, எந்த பெயர்ச்சி வந்தாலும் எனக்கு மாற மாட்டேங்குது அப்படின்னு. அந்த மாதிரி குரு பெயர்ச்சி வந்தா மாறுமா அப்படிங்கிற சில விஷயங்களை நான் இன்னைக்கு சொல்றேன். வீடியோவை முழுக்க பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. குரு பெயர்ச்சின்னு சொல்லும் போது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது, ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்குது. இந்த குரு பெயர்ச்சி உச்ச குருவாக 5ஆம் இடத்துக்கு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோக பலத்தை கொடுப்பாரா, இல்லை சங்கடத்தை கொடுப்பாரா, எங்கெல்லாம் கவனமா இருக்கணும், எங்கெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் இந்த குரு பயிற்சி வச்சு முடிவு பண்ணலாம். சனி பயிற்சின்னா எல்லாத்துக்கும் ஒரு பயம், என்னன்னா இந்த சனி என்ன பண்ணுவாரு, நம்ம கஷ்டத்தை கொடுத்துவாரா, நம்ம மேல வரும் முடியுமா. இந்த சனி பயிற்சி வந்தனாலே பயம் எல்லாத்துக்குமே பொதுமக்களுக்கு இருக்கும். ஆனா குரு பயிற்சி வந்தா எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கு, குரு வந்து காப்பாத்திடுவாரு, இப்படி அதான் உண்மை. ஆனாலும் குரு பயிற்சி எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுமா, சனி பயிற்சி எல்லாத்துக்கும் கெடுதல் பண்ணுமானா கிடையாது. குரு பயிற்சினா ஒரு சில பேருக்கு நன்மைகள் செய்யும், ஒரு சில பேருக்கு சில பாதகங்களை செய்யும். சனி பயிற்சி இருந்தாலும் அப்படிதான், சில பேருக்கு ராஜயோகத்தை கொடுக்கும், சில பேருக்கு பிரச்சனையை கொடுக்கும். அப்ப இந்த குரு பயிற்சி உச்ச குருவாக 12 ஆண்டுக்கு ஒரு முறை வரும்போது உச்சத்தை தொடக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். தங்க நகைகள்லாம் இப்ப ஆபரண தங்கம் வாங்கவே முடியல, இனிமேனாவது வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உச்ச குரு உள்ள வரும்போது இன்னும் மென்மேலும் நகை விலை அப்படிங்கிறது உயர்வை உச்சக்கட்டத்தை தொடும். இது உண்மையான விஷயம். அடுத்த வருஷத்துக்குள்ள குரு பெயர்ச்சி, இந்த உச்ச குரு வந்து அடுத்த வருடம் வரைக்கும் இருக்கும். 2027க்குள்ள 2 லட்சம் ரூபாய் வரலன்னா அது கண்டிப்பா வந்துடும். ஏன்னா உச்சகுரு உள்ள வரும்போது கண்டிப்பா வரும். அதனால சிறுக சிறுக அந்த குருவோடைய திருவருள் அப்படின்னா அது தங்கத்துக்கு இருக்கு. ஒரு சின்ன சின்ன வெள்ளியை வாங்கி அப்புறம் தங்கத்தை வாங்குங்க, அதுவும் உங்களுக்கு சேவிங்ஸா இருக்கும், உங்க வாழ்க்கைக்கு அது முக்கியமானதா இருக்கும்னு சொல்லி அந்த குரு அருளும் கிடைக்கும். குருக்கு ரொம்ப பிடிச்சது தங்க நகைகள், தங்க விஷயங்கள். அந்த தங்கம் ஒரு போட்டு தங்கனாலும் நம்ம வீட்டில் வச்சுக்கணும், இல்லை பெண்கள் வந்து தங்கத்தை அணியணும். அப்படிப்பட்ட அந்த உச்ச குரு உள்ள வராரு அப்படின்னா, அந்த பொதுவா குரு வந்தாலே நல்லது பண்ணுவாரு. உச்ச குரு உள்ள வந்தா மிகப்பெரிய கௌரவம், பட்ட பதவி சில பேர்த்துக்கு கொடுக்கும். நிறைய பேர்த்துக்கு இந்த குரு பயிற்சி பெரிய மைனஸ் எல்லாம் இல்லை, பிளஸ் தான். அதனால உச்ச குரு உள்ள வந்தாருன்னா நிறைய பிரச்சனைகள் சார்ட் அவுட் ஆகும், நிறைய பேருக்கு திருமணம் ஆகும், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். உயரிய கௌரவப்பட்ட பதவி கிடைக்கும். நிறைய பேர்த்துக்கு அது இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பா கிடைக்கும். இந்த குரு பயிற்சி ஜூன் 2க்கு மேல் அந்த பக்கத்துல இருக்க சிவன் ஆலயங்களுக்கு சென்று வழிபடும் போது குருவோடைய திருவருள் கிடைக்கும். இந்த குரு எங்கெல்லாம் பார்க்கிறார், யார் யாருக்கெல்லாம் இந்த வருடம் 2026 ஜூன் 2க்கு மேல யார் யாருக்கெல்லாம் நல்லது பண்ண போறார், கண்டிப்பாக 5ஆம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கடகம் தன்னுடைய 5, 7, 9 அப்படிங்கிற பார்வைக்கு ஒரு பலன் இருக்கு. குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற பார்வைக்கு பலன் அதிகம். பொதுவாகவே குரு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற இடத்துல பலனை விட பார்க்கிற பார்வைக்கு பலன் அதிகம். பலன் அதிகம்னா தோஷம் இருக்கும், நிவர்த்தி ஆகும், புண்ணியங்கள் சேரும். அந்த கட்டம் வந்து மிகப்பெரிய உயர்வை கொடுக்கும், நன்மை செய்யும். தீமை செய்யலாம், நன்மை அதிக அளவுல செய்யும். அப்படிங்கும் போது இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது தன்னுடைய பார்வை மூலமாக விருச்சகத்தையும் மகரத்தையும் மீனத்தையும் பார்க்கிறார்.
5, 7, 9 அப்படிங்கிற பார்வையில பார்க்கிறார். அப்படிங்கும்போது இந்த 3 ராசிகளுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா காத்திருக்கு. டாப் மோஸ்ட் அந்த 3 மெம்பர்ஸ். சரி, அதுக்கப்புறம் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்க போகுது அப்படிங்கிறது வரக்கூடிய பதிவுல பார்க்க. மேஷ ராசிக்காரங்களுக்கு, மேஷ ராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் அப்படின்ற போது ரொம்ப எண்ணிலடங்கா துயரம் அப்படின்னா அது மேஷ ராசிக்காரங்க தான். ஏகப்பட்ட செலவாகுது மேடம், எங்க நான் தப்பிக்கவே முடியல, நிறைய பிரச்சனையில மாட்டிருக்கிறேன், என்ன ஆக போறேன்னு தெரியல, நிறைய கடன் வாங்கியிருக்கேன், இந்த 2.5 வருடம்ங்கிறது எங்களுக்கு விரைய சனிங்கிறது சொன்னாலும் சொன்னீங்க, மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்வீங்க. ஆனா நீங்க நல்லா கவனிங்க, 7.5 சனி மட்டும்தான் பிரச்சனை கிடையாது, திசா புத்தியும் நல்லா இருக்கணும். உங்களோட ஜாதகத்துல திசா நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு யோகத்தை அது கொடுக்கும். ஆனா சின்ன சின்ன விஷயம் தான் நம்மளுக்கு பெருசா இருக்கும். 7.5 சனி நன்மை செஞ்சாலும் ஒரு சில பாதகங்களும் செய்யும். ஆனா அந்த குரு உள்ள வரும்போது அதை காப்பாற்றுவார். இப்ப 3ல குரு இருந்து, போன வருடம் குரு 3ல இருந்துட்டு உங்களை சம்பாதிக்க விடாம, சம்பாதிக்கிறது கையில நிக்காம, சம்பாதிக்கிறது எதுக்குடா சம்பாதிக்கிறோம், நம்ம சம்பாரிச்சு கையிலயும் நிக்கல, பொருளாதார சிக்கல் போயிட்டே இருக்கு, பணம் வருது தெரியுது போறதும் தெரியல அப்படிங்கிற மாதிரி இந்த மேஷராசிக்காரங்க புலம்பிருக்கா. மேஷராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம், மேஷராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம்ங்கிறது 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு வராரு. அப்ப 4ஆம் இடத்துல வரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த குரு ஃபர்ஸ்ட் பொதுவா 7.5 சனியில வீடு கட்டினா யோகம். இந்த 4ஆம் இடத்துக்கு வர குரு உங்களுக்கு வீடு, மனை, யோகம், வண்டி, வாகனம் எல்லாம் கொடுக்கும். ரொம்ப நாளா ஒரு இடத்த லேண்டை பார்த்துட்டு இருக்கேங்க, கிடைக்கவே மாட்டேங்குது, இப்ப கிடைக்கும். லக்ஸுரியஸா வீடு கட்ட போறீங்க. 4ல குரு வரும்போது ஒரு ஃபார்மலான ஒரு நல்ல இடத்துல வீடு கட்டுவீங்க. வீடு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா மடமடம்னு 3-6 மாசத்துல முடிக்கக்கூடிய ஸ்தான பிராப்தம் அப்படிங்கிறது இப்ப 4ல குரு வரும்போது இருக்கு. ரொம்ப நாளா ஒரு பிராண்டட் கார் பார்த்துருக்கேங்க, வாங்க முடியாம இருக்கு, ஆனா ஆசையா இருக்கு, கண்டிப்பா வாங்கிடுவீங்க. பிராண்டட் பைக்கு, பிராண்டட் காரு அப்படின்றது வாங்குவீங்க. அதே மாதிரி ஒரு லக்ஸுரியஸான வில்லாவை கட்ட போறீங்க, லக்ஸுரியஸான பங்களா மாதிரி வீடு கட்டுப்பீங்க. சில பேர் இல்லைங்க எனக்கு அதெல்லாம் வேணாம், கொஞ்சம் சின்ன வீடாவது கட்டணும், கண்டிப்பா கட்டுவீங்க. எண்ணம் போல் வாழ்க்கைங்கிற மாதிரி என்னமோ நினைக்கிறீங்களா, அது கண்டிப்பா இப்ப நடத்துவீங்க. அதை அந்த நடத்துறதுக்கான காலம் வந்துருச்சு 4ல குரு. அப்போ அந்த குரு வரும்போது, 4ல குரு வரும்போது உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி தாய் பாசம், அவங்களுடைய வலி, சொந்தங்கள்னால் ஏற்படக்கூடிய பிணக்குகள், ரொம்ப நாளா உறவுக்காரங்க ஒருத்தங்க சண்டை போட்டு வரவே இல்லைங்க மேடம், சேரவே மாட்டேங்கிறாங்க, நான் ரொம்ப பிரியப்பட்டேன், அவங்க இப்ப புரிஞ்சு போயிட்டாங்க, அவங்க இப்ப சேருவாங்க, தன்னை போல பேசுவாங்க, அந்த மாதிரி யோக பிராப்தம் அமையும். சில பேருக்கு இந்த காலகட்டங்கள்ல கேட்கிற இடத்துல எல்லாம் பணம் கொடுப்பாங்க, அதுக்குன்னு வாங்கி வச்சுட்டே கடன் வாங்கக்கூடாது. அது மாதிரி இந்த காலகட்டங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது உங்களுடைய தாய் வழி உறவுகள்னால் வருகின்ற பிணக்குகள் எல்லாம் மறையும், தாய் வழி சொத்து கிடைக்கும், தாயாரோட அரவணைப்பு கிடைக்கும், பாசம் கிடைக்கும், அவங்களோட ஆதரவுங்கிறது கிடைக்கும். இப்ப அதே மாதிரி வேற என்னெல்லாம் இருக்கு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய இருக்கு, சொல்லிட்டே இருக்கலாம். ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்குலாம் இது ஒரு யோக காலம். வாங்குறது, லேண்டை வாங்குறது, விற்கிறது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு யோக பிராப்தமாகுமே. பிஸ்னஸ்ல மட்டும்தானா, எங்களுக்கு வேலையெல்லாம் இப்படி இருக்கும், பொருளாதாரம் நல்லா இருந்தா தானே வீடு வாசல்லாம் வாங்க முடியும். அப்போ அந்த பொருளாதார நிலைமையை தான் இப்போ கொடுக்க போகுது. என்ன பணம் வர வர செலவு அதுக்கு போடுவீங்க. ரொம்ப நாளா வீட்டில் இன்டீரியர் ரெனோவேஷன்லாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ சூப்பராக பண்ணி முடிப்பீங்க. அந்த மாதிரி விஷயம் நல்லா நடக்கும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில சில இடத்துல பிரச்சனைகள் ஏற்பட்டதெல்லாம் இப்ப மறையக்கூடியதாகவும் இந்த 4ஆம் இடத்து குரு அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கைய நல்ல ஒரு பிரகாசமான வாழ்க்கையை கொடுக்க போகுது. 4ல குரு வந்தாலே என்ன ஆகும்னா சில இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. வண்டி வாங்கிட்டேன்னு பிராண்டடா வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஒரு
ஸ்டைலிஷான ஒரு ஆட்டிடியூடை காமிச்சிங்கன்னா இந்த 7.5 சனி கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். அதனால கொஞ்சம் அதில் கொஞ்சம் உஷாராக இருங்க, கண்ட்ரோல்டாக இருங்க. இதுதான் மைனஸ், வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ரிசர்ச் துறையில் இருக்கிறவங்க, சயின்டிஸ்டாக இருக்கிறவங்க எல்லாமே சூப்பரான பலனை இப்போ கொடுக்கும். அதே மாதிரி உங்களுடைய லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது இப்போ ஏற்படும். லக்ஷ்மி கடாட்சம்னா என்ன? பணம் வரவு தான் லக்ஷ்மி கடாட்சம் கிடையாது. நீங்க சுகஸ்தானத்தை உள்ள குரு வரும்போது சுகத்தை அனுபவிக்கக்கூடிய கம்ஃபர்ட் ஜோன் வரும். இவ்வளோ நாள கம்ஃபர்ட் ஜோன் இல்லைங்க, ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கவங்களாம் இப்போ கம்ஃபர்ட் ஜோனுக்கு இருப்பீங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் மேஷராசிக்காரங்களுக்கு அமையும். அது மாதிரி கம்ஃபர்ட் ஜோனுக்கு மட்டும் இல்லாமல் லக்ஸரியஸான டைமை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுவீங்க. வீட்டுக்கோ உங்களோட வீட்டில் உள்ள ஆளுங்களுக்கோ எல்லாத்துக்கும் ஒரு லக்ஸரியஸான டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஒரு பார்ட்டிஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போவீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு லக்ஸரியஸான ஹேண்ட்பேக் வாங்குவீங்க. என்னங்க லக்ஸரியஸ் ஹேண்ட்பேக் வாங்குவீங்க? அதெல்லாம் ஒரு விஷயமா? லக்ஸரியஸாக ஹேண்ட்பேக் வாங்குறதுலாம் ஒரு விஷயமானு கேட்காதீங்க. ஆடை ஆபரணங்களுக்கெல்லாம் இப்போ யூஸ் பண்ணுறதை விட வாட்சு, அப்புறம் அந்த ஹேண்ட்பேகு, இதெல்லாம் இப்போ காஸ்ட்லியஸ்ட்டாக வாங்குறீங்க. அதுதான் இன்னைக்கு நடக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ ரொம்ப லக்ஸரி ப்ரீமியமாக போவீங்க. பிராண்டட் துணி வாங்குறது, ஆடை பிராண்டடாக வாங்குறது. அதே மாதிரி ஆபரணங்கள் அப்படின்னு சொல்லும் போது ஆபரணங்களை பெரிய அளவில் நல்லா வாங்குறது, அப்படியே டிசைன் நிறையா வச்சு அழகாக இந்த காலத்து ட்ரெண்டிங் ஸ்டைலில் இப்போ வாங்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அமையும். சரி, 4ஆம் இடத்து குரு வந்துட்டாரு. பார்க்குற பார்வைக்குன்னு ஒரு பலன் இருக்கு இல்லையா? அதாவது இருக்கிற இடத்த விட பார்க்குற பலனுக்கு பலன் அதிகம்ன்ற அடிப்படையில் 5, 7, 9ஆம் பார்வையாக 8, 10, 12 அப்படிங்கிற வீட்டை பார்க்குது. 8ஆம் வீட்டு பார்வை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாளாக நான் ஒரு சரியான அசிங்க அவமானம் பட்டிருக்கேங்க. யாரை பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுறாங்க, நான் தான் கடந்து அல்லாடுறேன். அப்படிப்பட்ட விஷயம் இப்போ மறையும். கெடுதல் நல்லா இருக்காமல் இருக்கிறது ஒரு நல்லது தாங்க. கெடுதல் இல்லாமல் இருக்கிறது ஒரு நல்லது தான். அதனால அது நல்லதுதான், நல்ல விஷயம். அப்போ அவமானங்கள் சங்கடங்கள்லாம் வந்துச்சுன்னா மறையும். உங்கள் ஜாதகத்தில் இப்போ ஒரு கண்டங்கள் ஏதாவது இருக்கு, விபத்து கண்டங்கள் அப்படின்னு இருந்தால் கூட இந்த காலகட்டங்கள் அது நடக்க விடாமல் பண்ணும். ஆயுள் பலம் கூடும், தீர்க்க பலம், தீர்க்க ஆயுள்ன்ற மாதிரி கூடும். அது ஆயுசு கெட்டி ஆகும். இந்த இடத்துல விபத்து கண்டங்கள் இருந்தா கூட விபத்துலேருந்து நீங்க சரியா தப்பிக்கக்கூடியதாகவும் இப்ப இருக்கும். அந்த மாதிரி காலகட்டம் உங்க கணவனுடைய ஆயுள் கெட்டி ஆகும். அதே மாதிரி உங்களுடைய மனைவியோட ஆயுள் கெட்டி ஆகும். துர்ஸ்தானத்தை பார்க்கிறார். துர்ஸ்தானத்தை பார்த்தா என்ன ஆகும்? நல்லது நடக்கும். குரு பார்க்க கோடி நன்மை. அப்ப திடீர்னு அதிர்ஷ்டம் வரும். எங்க பணம் வந்துச்சுன்னே தெரியலைங்க மேடம். திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல இருந்து பணம் வந்துச்சு. எப்படி வந்துச்சு? எங்க பெரியம்மா என் மேல சொத்து எழுதி வச்சுட்டாங்க, எங்க சித்தப்பா சொத்து எழுதி வச்சுட்டாரு, அவரோட சொத்து எனக்கு என்னமோ திடீர்னு வந்துடுச்சு. சரி, ஏதோ ஒரு கிரிப்டோ கரன்சியில போட்டிருந்தேன், திடீர்னு பணம் வந்துச்சு. டெபாசிட் எப்படி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, மறந்து போயிட்டேன். ஆனா இப்போ அந்த பணம் வருது. எப்பயோ ஒரு நிலத்தை வாங்கி போட்டேன், இன்னைக்கு அதுக்கான கிரவுண்டோட விலை அதிகமாக போச்சு, அதுக்கான ப்ராஃபிட் இருக்கு. இப்படி திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம். 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கி போட்டேன் மேடம், இன்னைக்கு 2 கோடி ரூபாய்க்கு விற்கிது, எப்படின்னு தெரியல. பரவாயில்ல மேடம், அன்னைக்கு ஏதோ ஒரு இதில் பண்ணிட்டேன், ஆனால் இன்னைக்கு பாருங்க எவ்வளோ பெரிய ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை, அற்புதமான சூழ்நிலைகள். அந்த 8ஆம் இடத்து பார்வை, அந்த 5ஆம் இடத்து பார்வையில் 8ஆம் வீட்டை சுபிட்சம் பண்ணும். அந்த சுபிட்சம் பண்ணும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த வாழ்க்கையில ஏற்படுகின்ற சில மாற்றங்களை அது கொடுக்கும். அடுத்தது 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. தொழில ரொம்ப சூப்பரா போகும், கௌரவ பட்ட பதவி கிடைக்கும். 10ல குரு பார்க்குறாரு அப்படிங்கும் போது என்ன, அந்த இடம் சுபிச்சுமாகுமா? தொழில் ஸ்டார்ட் அப் பண்றேன், புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றேன்னா உங்க தசா புத்தியை செக் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் அப் பண்ணலாம். பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்பு, அப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலை ஏற்கனவே நடத்திட்டு வந்தீங்கன்னா இப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். நிறைய பேருக்கு இப்போ ப்ராஃபிட்ஸ் வரும். சரி, உத்தியோகத்தில் இருக்கவங்க என்ன ஆகும்? ஒரு நல்ல போஸ்டிங் போவீங்க, சிஇஓ கூட ஆகுங்க சில பேர். இந்த காலகட்டங்களில் பெரிய ஆளாக நீங்கள் எம்டிக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான பர்சனாக இருப்பீங்க. உத்தியோகத்துல நல்ல ஒரு பதவி, பட்டம், பதவி, புகழ் அப்படிங்கறத அலங்கரிக்கக்கூடியதாக இருக்கு.
தினமும் ஒரு விஷயம் வந்து ஒரு நல்ல விஷயமா நடக்கும். தொழிலில் அவங்களுக்கு எப்படியே மாற்றங்கள் வந்துக்கிட்டே ஒரு உயர்வை கொடுக்கும். இந்த தொழில ஸ்தானத்தை பார்க்குற ஜீவனஸ்தானத்தை பார்க்கும்போது நிறைய லாபங்களை கொடுக்கறதாகவும் அது தொழிலை மிகப்பெரிய அளவில் கொண்டு போகிறதுக்கான ஒர்க்கு ப்ரெஷரை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. சரி, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. நிறைய பேர் இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் மேடம், டிப்ரெஷனாக இருக்கேன், டென்ஷனாக இருக்குது, ஒரு ஃப்ரீயாகவே இருக்க முடியல, ரொம்ப வேலை இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய அடிப்படை வாழ்க்கை வந்து வாழ்வாதாரம் வந்து வேற வேற மாதிரி இப்போ போயிட்டுருக்கு. அதை பற்றி பேசினா அது பெரிய டாபிக் போகும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இரவு நேரங்களில் தூக்கம் வராது. ரீசன் என்னென்னா, கிரகங்களும் ஒரு காரணம். கிரகங்கள் வந்து உங்களுக்கு 12ஆம் வீட்டில் ஏதாவது ஒரு கிரகங்கள் சனியோ ராகுவோ இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தூக்கமே வர்றதே நீங்கள் பார்க்க முடியாது. பெரிய அளவில் பார்க்கணும். குரு பார்வையாக தான் தப்பிச்சிருவாங்க. ஆனால் குருவே உங்களுக்கு 12ல் பார்க்குறாரு அப்படிங்கும்போது தூக்கம் நல்லா வரும். இன்னைக்கு நல்லா தூங்குனீங்கன்னா தான் ஒரு 4 நாள் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக ஒர்க் பண்ணுவீங்க. ஒரு நாள் நீங்கள் நைட்டு தூங்கலைன்னா 4 நாளோடைய ரெஃப்ரெஷ்மெண்ட்டு போயிடும். அது மாதிரி அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் இல்லைன்னா ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடும். அடுத்தடுத்து அது இஷ்யூஸை கொடுக்கும். அப்போ அந்த தூக்கம் அப்படிங்கிறது சரியாகும். இப்போ தூக்கம் நல்லா வந்துச்சுனாலே ஹெல்த் இஷ்யூ வராது, நல்லதாகும். அடுத்த நாள் ஒர்க்கு சூப்பராக போகும், சுறுசுறுப்பாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும். அதே மாதிரி மோட்சஸ்தானம், அது யாகத்தை நடத்தக்கூடியதாகவும் சில பேர் யாகம் கண்டக்ட் பண்ணுவாங்க. பூஜைகள்லாம் ரொம்ப நாளாக கண்டக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் மேடம், பண்ண முடியல, ஒரு நல்ல விஷயம் எடுத்தால் தடை தாமதம் வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து நடத்துவீங்க. நிறைய பேருக்கு இப்போ பட்டம், புகழ், பதவி, கௌரவம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்துல வந்தாலும் சில நேரத்தில் ஒன்று இழந்தாதான் ஒன்று வர முடியுங்கிற தியாக மனப்பான்மையும் இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். ஒருத்தருக்காக விட்டு கொடுத்து போகிறது, விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போக மாட்டாங்க. அந்த தியாக மனப்பான்மை இப்போ வளரும். 12ஆம் இடத்துல வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை முடிவாகும். அதே மாதிரி மனசுக்குள்ள ரொம்ப நாளாக தெளிவில்லாமல் இருந்த விஷயங்கள் எல்லாம் தெளிவாக முடிவு எடுப்பீங்க. வெளிநாடு போகணும்னு நினச்சா வெளிநாடு போவீங்க. வெளிநாடு படிக்க போகணும்னு நினச்சாலும் வேலைக்கு போகணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக வேலைக்கு போகும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் ஸ்ரீ வாரி பெருமாளை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். ஓம் நமோ நாராயணன்.